ஏய் சுரா அவனே ஏ அங்க போறான் பாரா. டேய் அஸ்தான்டா மெடிட் போறா. டெவின் சொல்லு டாட். என்ன பண்ணிட்டு இருக்க? இப்பதான் காலேஜ்ல உன்னை பத்தி கேவலமா சொன்னாங்க. ஒரு சப்ஜெக்ட்ல கூட பாஸ் ஆக மாட்டேன், எல்லாத்தையும் அழிவாய் வச்சிருக்க. படிக்கணும் ஒரு சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்லையா? வரான் பாரா. டேய் சுரா டேய் வரான் பாரா. லைஃப்ல முக்கியம் படிச்சால தான் நீங்க இந்த நிலைமையில இருக்கேன். டேட் நம்ம ஏற்கனவே நம்ம பணக்காரங்க, அப்புறம் எதுக்கு படிச்சுக்கிட்டு? எப்படியும் நீங்க ரிட்டையர்ட் ஆயிட்டுனா நான் தான் பிசினஸ் பாத்துக்க போறேன். நான் எதுக்கு படிச்சிட்டு இருக்கேன்? உனக்கு புரியுதா இல்ல நான் சொல்றது? டேய் எத்தனை போடா, நீ போ, நான் வரேன். நிம்மதியே இல்ல, கடைசிக்கு திருந்தவே மாட்டான் போல இவன். படிப்பு லைஃப்ல எவ்வளவு முக்கியம் எனக்கு எப்ப புரியும்னு தெரியல. லைஃப்பில் பணம் இருக்கோ இல்லையோ, ஆனால் படிப்பு தான் ரொம்ப முக்கியம். இந்த பையனை பார்க்க படிக்கிற பையன் தான் இருக்கான், ஆனால் பார்க்கவே ரொம்ப சோகமாக இருக்கானே. சரி அங்கே போய் கேட்போம் என்ன பிரச்சனைன்ட்டு. தம்பி ஏதாவது பிரச்சனையா? இல்லை சார், ஒன்றும் இல்லை சார். இல்லை, இவன் ஏதோ கஷ்டத்தில் தான் இருக்கான். அதை தெரியாத ஆளுக்கிட்ட சொல்கிறதுக்கு யோசிக்கிறான். தம்பி உன்னை பார்த்தாலே ஏதோ கஷ்டப்படுற மாதிரி தெரியுது, அதனால சொல்லு, பரவாயில்ல. இல்லை சார், ஒன்றும் இல்லை சார். பரவாயில்ல சொல்லுப்பா, ஒரு அண்ணன் எனக்கு சொல்லு, பரவாயில்ல. இல்லை சார், படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். இருந்தாலும் ஃபேமிலி சுச்சுவேஷனால ஈவினிங் ஆர்டர் ஓட்ட போயிடுறேன், திருப்பி நைட் ஷிஃப்ட் எதனா போயிடுறேன். இதனால காலைல ஒழுங்காக போக முடியல, போனாலும் ஒழுங்காக படிக்க முடியல, தூக்கம் தான் வருது. அதனால ரொம்ப உடம்புலாம் வலிக்குது சார். தம்பி ஃபீல் பண்ணாதப்பா, கஷ்டப்படுறவங்களை எப்பவுமே கடவுள் கைவிட மாட்டாரு சார். கடவுள்லாம் இல்லை சார், கடவுள் தான் நான் சார் இந்த நிலைமையில இருக்க போகிறேன். கஷ்டப்படும் போது எல்லாரும் சொல்கிற அதே வார்த்தை தான் இவனு சொல்கிறான். இந்த வயசில் இவன் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறான், இவனுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும். தம்பி கொஞ்சம் ஃபோன் தான் தெரியா, என்கிட்ட பேலன்ஸ் இல்லை. தேங்க்ஸ். தம்பி சொல்லுங்கள் சார். ஃபோன் எடுக்கல. ஓகே. அது மெசேஜ் வந்திருக்கு. யாரும் 3 லட்சம் அமைச்சிருக்காங்க. யார் அமைச்சா சார்? நீங்கள் எதுக்கு சார் காசு அமைச்சிருங்க? உங்கள் ஃபோட்டோ காட்டுது 3 லட்சம். தப்பாக எதனா அமைச்சிட்டிங்களா நம்பருக்கு? தப்பாலாம் அனுப்பலப்பா, உனக்கு தான் அனுப்புனேன். எனக்கு ஏன் சார் இவ்வளோ பெரிய அமௌண்ட் அமைச்சிருக்கீங்க? என்னால் திருப்பி கூட கொடுக்க முடியாது சார் உங்களுக்கு. திருப்பிலாம் கொடுக்கணும் இல்லைப்பா, அது தாண்டி இது வரைக்கும் அவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் இல்லை. இது என் பையன் ட்ரெஸ் வாங்குறதுக்கும் அவன் வளர்ற கேமு கேரக்டருக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்கே இதோட பல லட்சம் செலவு பண்ணுவான். எனக்கு இதெல்லாம் ஒரு நாள் ப்ராஃபிட் தான், ஆனால் இதுக்கு உனக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு எனக்கு தெரியும். அதை வச்சு நல்லா படி, உன் கடன்லாம் அடைச்சிரு, இதுக்கப்புறம் ஃப்ரீயாக இரு. சின்ன பையன் நீ படிக்க ஆசைப்படுற, அதனால தான் என்னால் முடிஞ்ச ஏதோ ஒன்று பண்ணுறேன். இன்னும் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணா கூட சொல்லுப்பா, என் நம்பரில் தான் உனக்கு அனுப்பிச்சிருக்கேன். எப்போ வேணால் கால் பண்ணு, ஒரு பிரச்சனை இல்லை, நான் பண்ணுறேன். நீ நல்லா படி. புரியுது சார், இருந்தாலும் என்னால் இவ்வளோ பெரிய அமௌண்ட் உங்களுக்கு திருப்பி தர முடியாது சார். நீ திருப்பி கொடுக்கணும்னு அவசியமே இல்லைப்பா. நீ வளர்ந்து நல்ல நிலைமை போனதுக்கப்புறம் உன்ன மாதிரி ஏதாவது ஒரு பையன் அந்த மாதிரி இருந்தானா அவனுக்கு ஹெல்ப் பண்ணு. அப்படி ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி தான் நானே இன்னைக்கு இந்த நிலைமையில நிற்கிறேன். நீ அதை பற்றிலாம் கவலைப்படாமல் உன் படிப்பில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நல்ல நிலைமைக்கு வா, அது போதும். ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்கள் செஞ்ச உதவி நான் நீங்கள் மறக்கவே மாட்டேன் சார். பரவாயில்லப்பா. இதை பார்க்குற எல்லாருக்குமே தோணும் இப்போல்லாம் யாராவது பண்ணுவாங்களான்ட்டு. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், அதை கேளுங்க. நம்மக்கிட்ட பணமோ ட்ரெஸ்ஸோ உணவோ எதுவோ ஒன்று நமக்கு தேவைக்கு தாண்டி இருக்கா, அது இன்னொருத்தவங்களுக்கு தேவைப்பட்டுச்சா, அதை அவங்கள்ட்ட கொடுத்து பாருங்கள். அதில் கிடைக்கிற சந்தோஷமே வேறு. இப்போ அவனும் சந்தோஷமாக இருக்கான், நானும் சந்தோஷமாக இருக்கேன்.